ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். வீட்டிற்கு 12 லட்சம் மின் கட்டணம் என மெசேஜ் வந்த அதிர்ச்சி சம்பவம் தென்காசியில் அரங்கேறியுள்ளது. கடையம் அருகே உள்ள ஆழ்வார்குறிச்சி பெருமாள் சன்னதி தெருவை சேர்ந்தவர் வேணுகோபால். இவருக்கு வருகிற 21ஆம் தேதிக்குள் 1,03,923 யூனிட்டுக்கான மின் கட்டணமாக 11,95,631 கட்ட வேண்டும் என மின் வாரியத்திலிருந்து குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே மின்வாரிய அலுவலக அதிகாரிகளிடம் இதுகுறித்து புகார் அளிக்கவே இந்த பிரச்சினையை உடனே சரி செய்வதாக அவர்கள் உறுதியளித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை டாக்ஸிகளாக பயன்படுத்திய நிலையில் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவையில் ராபிடோ உள்ளிட்ட செயலிகள் மூலம் இருசக்கர வாகனங்களை டாக்ஸிகளாக பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தங்கள் கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். இந்த நிலையில் வட்டார போக்குவரத்து வாகன ஆய்வாளர்கள் தணிக்கையில் ஈடுபட்டபோது பொது பயன்பாட்டிற்காக சொந்த வாகனங்களை பயன்படுத்தியதாக 12 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு மொத்தம் 1,80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்.